வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்ட நிலை அதிகரித்து வந்திருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல் எந்த வகையிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது முப்படையினுடைய தாக்குதலாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய விமானப்படையினர் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் அமைந்துள்ள இந்திய மக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலே 24 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதன் பின்னரான காலப்பகுதியில் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த போர் பதட்டம் அதிகரித்திருந்தது. அந்த நிலையில்தான் நேற்று அதிகாலை 1:14 மணியளவிலே இந்தியா அதிரடியாக ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதுவும் தீவிரவாதிகளுடைய முகாம் அமைந்திருந்த இடங்கள் மீதுதான் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதுவும் தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்கள் மற்றும் அந்த குழுக்களின் தலைவர்கள் அமைந்திருக்கின்ற இடத்தை நோக்கித்தான் இந்தியாவுடைய விமானப்படையினர் தாக்குதலை நடத்தியதாக கூட சொல்லப்படுகிறது. அதுவும் குறித்தவராத தாக்குதல் என்பதை இந்தியா உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்திலே இந்தியாவுடைய கடற்படை, தரப்படை, விமானப்படை இணைந்து இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக துல்லியமான தகவலை இந்தியாவுடைய உளவுத்துறை என்று சொல்லப்படுகின்ற ட்ரோ அந்த தகவலை வழங்கியதாக கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் மீது விமான தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்றால் அது எந்த வகையான விமானம், எத்தனை விமானங்கள் பாகிஸ்தான் மீது அல்லது தங்களுடைய வான்பரப்பிலே நின்றவாறு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ரபேல் ரக விமானங்கள் தான் பாகிஸ்தானிலே இருக்கின்ற தீவிரவாதிகளுடைய 9 முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதிலே எவ்வகையான ஆயுதங்கள் அல்லது எவ்வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது என்கின்ற விடயமும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இடம்பெற்று வந்த காலங்களிலே பல ஐரோப்பிய நாடுகள், அதிலும் குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் ஆயுத தளவாடங்களை உக்ரைனுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் ரஷ்யாவை தாக்குவதற்காக அவர்கள் நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணையும் வழங்கியிருந்தார்கள். அந்த ஏவுகணையை பொறுத்தவரையிலே அது விமானத்தில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணையாகவும் இருந்திருக்கிறது. அது என்ன ஏவுகணை என்றால் ஸ்ட்ரோம் ஷடர் ரக ஏவுகணையாகத்தான் இருந்திருக்கிறது. அதே நிலையில்தான் இன்று இந்தியாவும் அதே வகையான ஏவுகணையைத்தான் பாகிஸ்தானிலே உள்ள தீவிரவாதிகளுக்கு எதிராக ஸ்ட்ரோம் ஷடர் ரக ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இந்த ஏவுகணை எந்த நாட்டினுடைய தயாரிப்பாக இருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பு ஏவுகணையாக இருந்திருக்கிறது. இதிலே பாகிஸ்தான் உடனடியாக அறிவிப்பு ஒன்றை விடுத்தது. அது என்ன அறிவிப்பு என்று சொல்லி சொன்னால், இந்தியாவுடைய ரபேல் ரக போர் விமானங்கள் 2ஐ சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற தகவலை வெளியிட்டது. ஆனால் இந்த இடத்திலே இந்தியா மௌனம் காத்திருந்தது. அதன் பின்னர் காலப்பகுதியிலே 23 நிமிடங்களிலே பாகிஸ்தான் மீது 24 ஏவுகணைகளை செலுத்தி இருக்கிறது. அந்த ஏவுகணை தாக்குதல் மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுடைய தளங்களை முற்றுமுழுதாக அழித்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை தற்போது ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. தங்களுடைய 3 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. தற்போது பாகிஸ்தான் இன்னொரு அறிவிப்பை விடுக்கிறது. என்னவென்றால், இந்தியாவுடைய 5க்கு மேற்பட்ட போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று. அதில் குறிப்பாக 5 அல்லது 6 போர் விமானங்களாக இருக்கலாம் என்று பல தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்தியாவோ இதனை மறுத்து வருகிறது. 3 விமானங்களை தான் இழந்திருக்கிறோம் என்கிற தகவலை இந்தியா தற்போது கூறி வருகிறது. இதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால்,
2 மணித்தியாலங்களிலே 3 ரபேல் ரக போர் விமானங்களை உலகிலே முதலாக சுட்டு வீழ்த்திய நாடென்றால் அது பாகிஸ்தானாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அப்படி அதி தொழில்நுட்பம் வாய்ந்ததொரு விமானமாக இந்த ரபேல் ரக விமானம் இருந்திருக்கிறது. நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தானை ஒரு சாதாரண நாடாக அல்லது குறைத்து இடை போட முடியாது என்பதனை பாகிஸ்தான் நிரூபித்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியா ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. இந்தியா மீது, அதுவும் இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்கப் போவதில்லை, பாகிஸ்தான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதனை உறுதிபட தெரிவித்திருந்தது. அதே நிலையிலே பாகிஸ்தான் அதனை எதிர்த்திருந்தது. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் திருப்பி தாக்குவோம், இந்தியா எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கும் என்பதை பாகிஸ்தான் உறுதிபட தெரிவித்திருந்தது. இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியா ஒரு ஒத்திகை பயிற்சியை செய்திருந்தது. அது என்ன ஒத்திகை பயிற்சி என்று சொன்னால், அந்நிய நாடு அல்லது அருகிலே இருக்கிற பாகிஸ்தான் நாடு அல்லது சீனா இந்தியா மீது தாக்குதல் மேற்கொண்டால் அந்த நாட்டிலே வசிக்கின்ற மக்கள் அந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது, அல்லது அவர்களுடைய விமான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, எறிகணை தாக்குதலாக இருந்தாலும் சரி, எவ்வகையான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து தங்களுடைய உயிர்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு ஒத்திகையை அல்லது ஒரு பயிற்சியை இந்தியா இன்றைய தினம் அந்த நாட்டு மக்களுக்கு வழங்கி இருந்ததும் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்தியா பாகிஸ்தான் மீது அடுத்த கட்ட பாய்ச்சலை நடத்த போகிறதா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்கிறது சொன்னால், இந்தியா மிக மோசமான ஒரு இழப்பை சந்திக்கும், இந்தியா மீது பதிலடி கொடுக்கப்படும் என்கின்ற விதமாக பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஆனால் அது எப்படியான தாக்குதலாக இருக்கும் என்பதனை பாகிஸ்தான் அறிவிக்கவில்லை. ஆனால் அது அதிரடியான தாக்குதலாக கூட இருக்க முடியும். இதே நேரத்திலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இடம்பெற்று வருகின்ற போர் இரு நாடுகளையும் தான் பாதிக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. இந்த போரின் மூலமாக பல நாடுகள் பாதிக்கப்பட போகிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாடும் பாதிக்க போகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால், பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு இப்படி போன்ற பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவை தடை செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறு ஏற்படும். ஏனென்று சொன்னால், இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால் அதே நேரத்திலே இது இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பாரிய அளவிலே வெடிக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய போர் என்பது அடிக்கடி இடம்பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அந்த போர் மாபெரும் போராக மூழும் என்று மக்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது இஸ்ரேல் ஹமாஸ் போராகவோ அல்லது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போராகவோ அல்லது உக்ரைன் ரஷ்யா போராகவோ மாறும் என்று எவருமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிறு சிறு மோதல்கள் இடம்பெறும். ஆங்காங்கே விமான தாக்குதலும் ஏற்படலாம். அதே நேரத்திலே அவர்களுடைய ஆர்டிலரி எறிகணை வீச்சுக்களும், அதாவது தூர வீச்சு கொண்ட எறிகணை வீச்சுக்களும் நடத்தப்படக்கூடிய நிலை அதிகம் காணப்படுகிறது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.